ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா செவன்த்து ஷெடியூலில் 3 லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்ட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஓகேவா? யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். இப்போது இந்த 3 லிஸ்ட்டும் எதுக்குன்னா, யூனியன் கவர்மெண்ட் வந்து யூனியன் லிஸ்ட்டு படி லாஸ் மேக் பண்ணிக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டு படி லாஸ் மேக் பண்ணிக்கலாம். கன்கரண்ட் லிஸ்ட் இருக்க சப்ஜெக்ட்ஸை வந்து 2 கவர்மெண்ட்டுமே லா மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து இம்பார்ட்டண்டான லிஸ்ட்டை மட்டும் டிஸ்கஸ் பண்ணேன், ஏன்னா இது வந்து 100க்கு மேலே நிறையா இருக்குது. ஸோ நான் இந்த சேம் பிடிஎஃபை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தாரேன். நீங்கள் வந்து உள்ளே போய் ஃபுல்லாக ரீட் பண்ணணுன்னா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? யூனியன் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, யூனியன் லிஸ்ட்டில் வந்து 97 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா? 97 சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இந்தியாவோட மிலிட்ரியை வந்து இது பண்ணுதாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்டில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் சப்ஜெக்ட்லேயும் நேவல், மிலிட்ரி, ஏர்ஃபோர்ஸஸ், ஓகேவா, அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூனியன் லிஸ்ட்டில் வரும். 2A அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இன் எனி ஸ்டேட். ஓகேவா? நம்ம ஸ்டேட்லே நிறையா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருப்பாங்க. அது எல்லாமே யூனியன் லிஸ்ட் கண்ட்ரோல் தான். ஓகேவா? இப்போது ஒரு 5 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக இதை பற்றி தான் வருது. 6th பார்த்திங்கன்னா, அட்டாமிக் எனர்ஜி அண்ட் மினரல் ரிசோர்ஸஸ் நெசசரி ஃபார் இட் ப்ரொடக்ஷன். அட்டாமிக் எனர்ஜினா தெரியும், அதுக்கு மினரல் என்னெல்லாம்னா யுரேனியம், தோரியம், அதெல்லாம் தேவைப்படும். அது எல்லாமே யார் கண்ட்ரோல்னு பார்த்திங்கன்னா, யூனியன் லிஸ்ட்டோட கண்ட்ரோல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8th சிபிஐ எது கண்ட்ரோல்? யூனியன் கண்ட்ரோல். 9th பாருங்கள், ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆஃப் டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ், செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா, இது எல்லாமே உங்களுக்கு வந்து யூனியன் லிஸ்ட்டு கண்ட்ரோல். அப்புறம் பார்த்திங்கன்னா 17th சிட்டிசன்ஷிப், இது எது கண்ட்ரோல் இருக்கும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹோம் மினிஸ்ட்ரியோட கண்ட்ரோலில் இருக்கும் சிட்டிசன்ஷிப் வந்து. ஓகேவா? சிட்டிசன்ஷிப் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோல். அப்புறம் பார்த்திங்கன்னா 21th கிரைம்ஸ் கமிட்டட் ஆன் த ஹை சீஸ் ஆஃப் த ஏர். ஏதாவது கிரைம்ஸ் வந்து ஏர்வேஸ்லேயோ இல்லாட்டா சீவேஸ்லேயோ நடந்துச்சுன்னா அதோட இதை யார் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவான்னு பார்த்திங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அப்புறம் ரயில்வேஸ், அது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும். ரயில்வேஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல். ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹைவேஸ் 23 பாருங்கள், நேஷ்னல் ஹைவேஸ் அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட். 24 பார்த்திங்கன்னா நேஷ்னல் வாட்டர்வேஸ், அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க கண்ட்ரோல் தான். அதுக்கப்புறம் 27 போர்ட், மேஜர் போர்ட்ஸ் இன் இந்தியா, அது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா 31 பாருங்கள், போஸ்ட் அண்ட் டெலகிராம்ஸ், டெலிஃபோன் ஒயர் ப்ளஸ் ப்ராட்காஸ்டிங் அண்ட் அதர் லைக் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷனை பற்றி வர்றது எல்லாமே, ஏன்னா அது வந்து செக்யூரிட்டிக்கு உள்ளது. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா யூனியன் லிஸ்ட்டில் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா 35 பப்ளிக் டெப்ட் ஆஃப் த யூனியன். ஓகேவா? டெப்ட்னா கடன். ஓகேவா? பப்ளிக் டெப்ட்னா கவர்மெண்ட்டோட கடன், யூனியன் கவர்மெண்ட்டோட கடன் எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா யூனியன் லிஸ்ட்டில் தான் வருது. 36 கரன்சி காயினேஜ். கரன்சி யார் க்ரியேட் பண்ணா? ஆர்பிஐ க்ரியேட் பண்ணாங்க, எக்ஸப்ட் 1 ரூபா காயின். ஓகேவா? 1 ரூபா காயின் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், மற்ற எல்லா கரன்சியும் வந்து நம்மளுக்கு வந்து ஆர்பிஐ தான் க்ரியேட் பண்ணாங்க. ஓகேவா? அதுவும் பார்த்திங்கன்னா யூனியன் லிஸ்ட். அடுத்து 38 ஆர்பிஐ வந்து யூனியன் லிஸ்ட்டு. 39 போஸ்டல் ஆஃபீஸ் ஆஃப் சர்வீஸ் பேங்க், அதுவும் யூனியன் லிஸ்ட். அடுத்து 40 பார்த்திங்கன்னா லாட்ரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தினாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தினாலும் அது வந்து யூனியன் லிஸ்ட்டில் தான் வரும். நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து லாட்ரி வந்து பேன் பண்ணியிருக்காங்க. கேரளா சைட்லாம் பார்த்திங்கன்னா லாட்ரிஸ் உண்டு. ஸோ அது எல்லாமே யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம்
இன்டர்ஸ்டேட் ட்ரேடு காமர்ஸ். ஓகேவா, 2 ஸ்டேட்டுக்குள்ளே ஏதாவது ட்ரேடு நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்திங்கன்னா யூனியன் லிஸ்ட்டு தான். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 43 பேங்கிங், அப்புறம் இன்சூரன்ஸ், ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் எல்லாமே யூனியன் லிஸ்ட்டு கண்ட்ரோல் தான். 45யும் தனியாக பேங்கிங்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 46 வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ், செக்ஸு. ஓகேவா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து எக்கனாமியில் ஒரு டாபிக். நம்ம எக்கனாமி ரிவைஸ் பண்ணும்போது அது வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா, செக்கு எல்லாமே யூனியன் லிஸ்ட் கண்ட்ரோல். அப்புறம் 47 இன்சூரன்ஸ், 48 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், அப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் 50 பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர், அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் எஸ்ஐ யூனிட்ஸ். ஓகேவா, அது எல்லாமே கண்ட்ரோல் வந்து நம்ம வந்து யூனியன் லிஸ்ட்டு தான். ஓகேவா, 49 பேட்டன்ஸ் ரொம்ப முக்கியம், காப்பிரைட்ஸ். ஓகேவா, யூடியூப்லாம் வீடியோ போடும்போது காப்பிரைட் கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது புதுசாக இன்னோவேஷனாக ஏதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு வந்து பேட்டன்ட் ஃபைல் பண்ணுவாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா யூனியன் லிஸ்ட்டில் தான் இருக்குது. அப்புறம் 51 ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ், 1 kgனா இவ்வளோ தான், இதான் 1 kg அப்படிங்கிறத நம்ம வந்து டிஃபைன் பண்ணோம்ல, அது எல்லாமே கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா யூனியன் லிஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், அதுவும் யூனியன் லிஸ்ட்டு. 53 பாருங்கள் ஆயில் ஃபீல்டு. ஓகேவா, ஆயில் ஃபீல்டு, மினரல் ஆயில் எல்லாமே, பெட்ரோலியம் அது எல்லாருக்குமே தெரியும், பெட்ரோலியம் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா, அப்புறம் ரெகுலேஷன் ஆஃப் மைன்ஸ். ஓகேவா, சுரங்கங்கள் அது எல்லாமே யூனியன் லிஸ்ட்டு. அப்புறம் ரெகுலேஷன் ஆஃப் லேபர் அண்ட் சேஃப்டி மைன்ஸ் அண்ட் ஆயில் ஃபீல்ட் திரும்பி அதான் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்புறம் 57 பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங் அண்ட் ஃபிஷரிஸ் பியாண்ட் த டெரிட்டோரியல் வாட்டர்ஸ். ஓகேவா, இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, யூனியன் லிஸ்ட்டில் என்ன இருக்குன்னா ஃபிஷ்ஷிங் அண்ட் ஃபிஷரிஸ் பியாண்ட் த டெரிட்டோரியல் வாட்டர்ஸ். ஓகேவா, அது வந்து யூனியன் லிஸ்ட் கண்ட்ரோல். 58 பாருங்கள் சால்ட்டு, உப்பு கூட யூனியன் லிஸ்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஓகேவா, அப்புறம் 59 பார்த்திங்கன்னா ஓபிஎம் அண்ட் இட் எக்ஸ்போர்ட். ஓகேவா, மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஓபிஎம். ஓபிஎம் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் கிராப் தான், பட் அது வந்து யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது, மறந்துடாதீங்க. ஓபிஎம் வந்து அக்ரிகல்ச்சர் தானே, அதனால் ஸ்டேட் லிஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் பண்ணிடுறாங்க. ஓபிஎம் வந்து யூனியன் லிஸ்ட் கண்ட்ரோல். ஃபிஷரிஸ் பியாண்ட் த டெரிட்டோரியல் வாட்டர்ஸ், அதுவும் பார்த்திங்கன்னா யூனியன் லிஸ்ட்டு. ஓகேவா, அப்புறம் சாங்ஷனிங் ஆஃப் சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம்ஸ். ஓகேவா, ஃபார் எக்ஸிபிஷன், அதுவும் யூனியன் லிஸ்ட்டு கண்ட்ரோல். ஓகேவா, அப்புறம் 63 பார்த்திங்கன்னா மியூசியம்ஸ் அந்த லைப்ரரிஸ் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதுவும் யூனியன் லிஸ்ட் தான். அப்புறம் 63 பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிவர்சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. என்ன யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, இதெல்லாம் வந்து நேஷ்னல் இம்பார்ட்டன்ட். அப்புறம் டெல்லி யூனிவர்சிட்டி, இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக இருக்க யூனிவர்சிட்டிஸ், நம்ம ஹிஸ்ட்ரியிலே பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதில் எல்லாமே யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா, அப்புறம் 66 பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் இன் இன்ஸ்டியூஷன்ஸ். ஓகேவா, இன்ஸ்டியூஷனோட அந்த ஸ்டாண்டர்டை மெஷர் பண்ணுறது, அவங்க சர்டிஃபிகேஷன் கொடுக்கறது, யூஜிசி அந்த மாதிரி இதெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா யூனியன் லிஸ்ட் கண்ட்ரோல். அப்புறம் சர்வே ஆஃப் இந்தியா, ஜியாலஜிக்கல், பொட்டானிக்கல், ஜுவாலஜிக்கல், ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே. மெட்ரோலாஜிக்கல்னால் நம்ம வந்து லாஸ்ட்டு ஜியாகிரஃபி இதில் பார்த்தோம். உங்களுக்கு மெட்ரோலாஜிக்கல்னால் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள், மெட்ரோலாஜிக்கல் எதை பற்றி இது பண்ணுவாங்க அப்படிங்கிறத. ஓகேவா, அப்புறம் பார்த்திங்கன்னா 69 வந்து சென்சஸ். அப்புறம் 70 வந்து பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா சர்வீசஸ், யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து யூனியன் லிஸ்ட்டில். ஆல் இந்தியா சர்வீசஸில் 3 மெயினான சர்வீசஸ் இருக்குது, ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ். ஓகேவா, அது எல்லாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் தான். 71 பார்த்திங்கன்னா யூனியன் பென்ஷன்ஸ். ஓகேவா, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்புறம் 72 பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டு த பார்லிமெண்ட், த லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் த ஆஃபீஸ் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் எலெக்ஷன் கமிஷன், அவங்க எல்லாருமே வந்து யூனியன் லிஸ்ட் தான். எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து 2 எலெக்ஷன் கமிஷன் உண்டு. யூனியன் எலெக்ஷன் கமிஷனும் உண்டு, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனும் உண்டு. யூனியன் எலெக்ஷன் கமிஷன் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்பி எலெக்ஷன் நடக்கும், அதையும் ஸ்டேட்டில் எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்கிறதையும் சீஃப் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் செலக்ட் பண்ணுற 2 எலெக்ஷனும்
உங்களுக்கு வந்து யூனியன் எலெக்ஷன் கமிஷன் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்குது. அவங்க எதை கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா முனிசிபாலிட்டி எலெக்ஷனும் பஞ்சாயத்து எலெக்ஷனையும் நடத்துறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டோட எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்துவாங்க. அதில் வந்து யூனியன் வந்து தலையிட மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 73 பார்த்திங்கன்னா சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ். இது நம்ம ஏற்கனவே இன்னொரு ஷெடியூலில் பார்த்துருக்கோம். எந்த ஷெடியூல்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 73க்கு எந்த ஷெடியூல்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். சேலரிஸ் அண்ட் அலவன்ஸ் ஆஃப் த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் த பார்லிமெண்ட், சேர்மன், டிப்டி சேர்மன் எல்லாருமே அவங்களுக்கு வந்து சேலரி கொடுக்குறது பார்த்திங்கன்னா யூனியன் லிஸ்ட்டில் தான் வருது. ஓகேவா? அப்புறம் 75 இதுவும் பார்த்திங்கன்னா அலவன்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ். இதுவும் இன்னொரு ஷெடியூலில் பார்த்தோம். அது எந்த ஷெடியூல்னு தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 77 சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? சுப்ரீம் கோர்ட் வந்து யூனியன் லிஸ்ட்டில் வருது. ஓகேவா? அடுத்து 76 ஆடிட் அக்கௌண்ட் ஆஃப் யூனியன் அண்ட் ஆஃப் த ஸ்டேட். ஓகேவா? அக்கௌண்ட்டு எவ்வளோ நம்ம வந்து அக்கௌண்ட் செலவு பண்ணுறோம், இது பண்ணுறோங்கிறத எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்திங்கன்னா யூனியன் லிஸ்ட்டில் வருது. அப்புறம் 78 ஹை கோர்ட்ஸ். அதுவும் யூனியன் லிஸ்ட்டு தான். சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் மட்டும்தான் யூனியன் லிஸ்ட்டில் வரும். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்லாம் அண்டர் த ஹை கோர்ட் கண்ட்ரோல். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்துடும். ஓகேவா? அது ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா 81 பார்த்திங்கன்னா இன்டர்ஸ்டேட் மைக்ரேஷன். ஓகேவா? அதுவும் உங்களுக்கு வந்து யூனியன் லிஸ்ட்டில் வரும். டேக்ஸஸ் ஆன் இன்கம் டேக்ஸ். ஓகேவா? அதர் தேன் த அக்ரிகல்ச்சரல் இன்கம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சரல் இன்கம் விவசாயிகளுக்கு கொடுக்குற அந்த டேக்ஸை தவிர மற்ற எல்லா இன்கம் டேக்ஸும் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் எல்லாருமே இன்கம் டேக்ஸ் வந்து கட்டுவாங்க. அந்த இன்கம் டேக்ஸ் ஃபுல்லாக எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனியன் லிஸ்ட்டில் வருது. ஓகேவா? டியூட்டிஸ் ஆஃப் கஸ்டம்ஸ் இன்க்ளூடிங் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ். ஓகேவா? அதுவும் கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் அது எல்லாமே உங்களுக்கு வந்து யூனியன் லிஸ்ட்டு. அப்புறம் டியூட்டிஸ் ஆஃப் எக்ஸசைஸ் ஆஃப் டொபாக்கோ. ஓகேவா? டொபாக்கோ அண்ட் அதர் குட்ஸ். ஓகே? ஆல்கஹால், லிக்கர்ஸ் ஃபார் த ஹியூமன் கன்சப்ஷன். ஓகே? ஓபிஎம் ஏற்கனவே ஓபிஎம் பார்த்தோம். நரேட்டிவ் ட்ரக்ஸு சம்மந்தமாக உள்ள எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா யூனியன் லிஸ்ட்டில் தான் வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் 85 பார்த்திங்கன்னா கோஆப்ரேட் டேக்ஸ். அதுவும் யூனியன் லிஸ்ட்டு தான். அடுத்து டேக்ஸஸ் ஆன் த கேபிட்டல் வேல்யூ ஆஃப் த அசட்ஸ். ஓகேவா? அதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த அக்ரிகல்ச்சரல் லேண்ட். ஓகேவா? அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூனியன் லிஸ்ட்டில் தான் வருது. 87 பார்த்திங்கன்னா எஸ்டேட் டியூட்டி இன் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. பெரிய பெரிய லேண்ட் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து வரி கட்டுவாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூனியன் லிஸ்ட்டில் தான் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா 90 பார்த்திங்கன்னா டேக்ஸஸ் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். ஓகேவா? அது எல்லாமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்னால் உங்களுக்கு தெரியும். அந்த மணியை வந்து ஃபாரின் மணியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். அங்கே பார்த்திங்கன்னா அது. அப்புறம் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. அதெல்லாம் ஷேர்ஸை வந்து இது பண்ணுறது, வாங்குறது, விற்கிறதுக்கு. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூனியன் லிஸ்ட்டில் வருது. ஏற்கனவே இந்த 91 வந்து ஆல்ரெடி பார்த்தோம். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ், செக்ஸு இது எல்லாமே ஏற்கனவே பார்த்தோம். அதுவும் திரும்பியும் கொடுத்துருக்காங்க. அதுவும் யூனியன் லிஸ்ட்டில் தான் வருது. ஓகேவா? அப்புறம் 92 பார்த்திங்கன்னா டேக்ஸஸ் ஆன் த நியூஸ் பேப்பர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிஷ்ட். ஓகேவா? அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூனியன் லிஸ்ட்டில் தான் வருது. ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா 92A என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேக்ஸஸ் ஆன் த சேல் ஆஃப் த இன்டர்ஸ்டேட் காமர்ஸ் அண்ட் ட்ரேட். ஓகேவா? அதுவும் பார்த்திங்கன்னா யூனியன் லிஸ்ட்டு. அப்புறம் 92C பார்த்திங்கன்னா டேக்ஸஸ் ஆன் த சர்வீஸ் டேக்ஸஸ். சர்வீஸ்னால் ஏதாவது இப்போது டாக்டர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணாங்க. அப்புறம் அந்த நம்மளுக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அது எல்லாமே சர்வீசஸ். அது வந்து மேனுஃபேக்சரிங் கிடையாது. அதெல்லாம் பிபிஓ கண்ட்ரோலில் வரும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூனியன் லிஸ்ட்டில் தான் வந்துடும். ஓகேவா? அப்புறம் 95 பார்த்திங்கன்னா ஜூரிஸ்டிக்ஷன் பவர்ஸ் ஆஃப் த ஆல் த கோர்ட் எக்ஸப்ட் சுப்ரீம் கோர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த மேட்டர்ஸ் இன் த லிஸ்ட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரி ஜூரிஸ்டிக்ஷன். ஓகேவா? அதுவும் பார்த்திங்கன்னா எல்லா கோர்ட்ஸோட பவர்ஸும் உங்களுக்கு வந்து யூனியன் லிஸ்ட்டில் வந்து வருது எக்ஸப்ட் த சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனி அதர் மேட்டர் நாட் என்ரோல்டு இன் த லிஸ்ட் ஆஃப் 2 அண்ட் லிஸ்ட் ஆஃப் 3 இன்க்ளூடிங் நாட் மென்ஷன்ட் இன் த ரெஸ்டியூரி பவர். ஓகேவா? லிஸ்ட்டு 2 ஐ மீன் ஸ்டேட் லிஸ்ட், அதுக்கப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட்டு.
அதில் வந்து என்னதெல்லாம் கொடுக்கலையோ அதை தவிர மற்ற எதுவும் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து யூனியன் லிஸ்ட்டு கண்ட்ரோலில் வருங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போது ஸ்டேட் லிஸ்ட்டில் முக்கியமானது என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பப்ளிக் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? யூஸ் ஆஃப் எனி நேவல், மிலிட்ரி, ஏர்ஃபோர்ஸ் ஆர் எனி அதர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் த யூனியன் ஆஃப் த any other forces subject to the control of the union. ஓகேவா? in aid of the civil power. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மிலிட்ரி அந்த இதெல்லாம் தவிர மற்ற எல்லா பப்ளிக் ஆர்டரும் வந்து ஸ்டேட்டில் கொடுக்குறது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஸ்டேட் லிஸ்ட். அவங்க வந்து அதில் வந்து லாஸ் மேக் பண்ணிக்கலாம். அப்புறம் போலீஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்க்ளூடிங் ரயில்வே அண்ட் வில்லேஜ் போலீஸ். ஓகேவா? நார்மல் ரயில்வேஸ் வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்குது, யூனியன் லிஸ்ட்டில். ஆனால் ரயில்வே போலீஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதை வந்து கொஸ்டினில் கொடுத்து உங்களுக்கு குழப்பலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அண்ட் சர்வெண்ட் ஆஃப் த ஹைகோர்ட். பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அண்ட் சர்வெண்ட் ஆஃப் த ஹைகோர்ட் மட்டும் தான். ஆனால் ஹைகோர்ட் எதை ஹைகோர்ட்டுக்கு லா மேக் பண்ணணும்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து யூனியன் லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ். ஓகேவா? 5th பாருங்கள், லோக்கல் கவர்மெண்ட். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் லிஸ்ட். அப்புறம் 6th பார்த்திங்கன்னா பப்ளிக் ஹெல்த் அண்ட் சானிடேஷன். எல்லா பப்ளிக் ஹெல்த்தும் சானிடேஷனும் உங்களுக்கு வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருக்குது. இப்போது இந்த கொரோனா டைம் வர, ஸோ ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். இந்த டைமில் உங்களுக்கு வந்து இதை வச்சு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பப்ளிக் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் வந்து எங்கே இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? 12th பார்த்திங்க லைப்ரரிஸ், மியூசியம், அதர் சிமிலர் இன்ஸ்டியூட்ஸ் கண்ட்ரோல் பை த ஃபினான்ஸ் பை த ஸ்டேட். ஓகேவா? இது எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் வருது. ஓகேவா? அப்புறம் 13th பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ். ஓகேவா? நாட் ஸ்பெசிஃபைட் இந்த லிஸ்ட் 1ல் ஸ்பெசிஃபை பண்ணாத எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்துடுது. ஓகேவா? 14th பார்த்துக்கோங்க அக்ரிகல்ச்சர். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அக்ரிகல்ச்சரல் வந்து 14th வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? பட் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், இப்போ வந்து ஃபார்ம் லாஸ் வந்து விட்டாங்க, ஃபார்ம் பில். ஓகேவா? நிறையா டெல்லி சைட் பார்த்திங்கன்னா நிறையா ஃபார்மர்ஸ்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஓகேவா? அது வந்து அந்த லா வந்து அக்ரிகல்ச்சர் லா தான். ஆனால் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மேட் பண்ணாங்க. அது எப்படி மேட் பண்ணாங்க, இது வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் தானே இருக்குது அக்ரிகல்ச்சரல், அவங்க எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு தனியாக வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்ரிகல்ச்சரல் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 17th வந்து பார்த்திங்கன்னா வாட்டர், ரொம்ப முக்கியம். வாட்டர் சப்ளைஸ், இரிகேஷன், கெனல்ஸ், அக்ரிகல்ச்சருக்கு ரிலேட்டடானது. ஓகேவா? அது எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? லேண்டு. ஓகேவா? லேண்ட் டென்னர். ஓகேவா? இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. 18க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 21 டேரெக்டாக போயிட்டாங்க. 19 20 என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒமிட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அது ரெண்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்டேட் லிஸ்ட்டில். ஸோ அது பார்ப்போம். 21 பார்த்திங்கன்னா ஃபிஷரிஸ். அதுவும் ஃபிஷரிஸும் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் தான். ஸோ அது வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்புறம் 23 பார்த்திங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் ப்ரொவின்ஷன்ஸ் டு த. அந்த மைன்ஸும் மினரல்ஸும் ரெகுலேட் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா 24 இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம வந்து யூனியன் லிஸ்ட்லேயும் பார்த்தோம். அதை பற்றி என்ன என்ட்ரிஸ் வந்து 7 and 52 ஆஃப் த யூனியன் லிஸ்ட், அதுக்குரிய சப்ஜெக்ட்ஸ் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஸ்டேட் லிஸ்ட் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா 26 ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வித்தின் த ஸ்டேட். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போதில் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்திங்கன்னா இன்டர்ஸ்டேட் தான் பார்த்தோம். அது வந்து பிட்வீன் 2 ஸ்டேட்ஸ். ஓகேவா? 26 வந்து வித்தின் த ஸ்டேட். ஓகேவா? ஒரே ஸ்டேட்டுக்குள்ள நடக்க ட்ரேட் அண்ட் காமர்ஸை யார் இது பண்ணுவான்னு பார்த்திங்கன்னா ஸ்டேட் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? 28 பார்த்திங்கன்னா மார்க்கெட் அண்ட் அஃபேர்ஸ், அதுவும் ஸ்டேட் லிஸ்ட்டு. அப்புறம் 29 பார்த்திங்கன்னா ஒமிட் பண்ணிட்டாங்க.
அப்புறம் 30 பார்த்திங்கன்னா மணி லெண்டிங், ஓகேவா. அக்ரிகல்ச்சரல் இன்டெப்டனஸ், ஓகேவா. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் வருது, ஓகேவா. பார்த்திங்கன்னா தேட்டர்ஸ் அண்டு ட்ராமாட்டிக் பெர்ஃபார்மன்ஸ், சினிமாஸ் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் வருது, ஓகேவா. அப்போது 34 பார்த்திங்கன்னா பெட்டிங் அண்ட் கேம்பிளிங். நம்ம லாட்ரி பார்த்தோம், லாட்ரி பார்த்திங்கன்னா யூனியன் லிஸ்ட்டில் வருது. அண்ட் பெட்டிங் அண்ட் கேம்பிளிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் வருது, ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 43 பப்ளிக் டெப்ட் ஆஃப் த ஸ்டேட். ஸ்டேட்டோட பப்ளிக் டெப்ட் அப்போல்லாம் பார்த்தது வந்து யூனியனோட பப்ளிக் டெப்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட்டோட பப்ளிக் டெப்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், ஓகேவா. அடுத்து 45 பார்த்திங்கன்னா லேண்ட் ரெவன்யூ, லேண்ட் டேக்ஸ் கட்டுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தான் வருது. டேக்ஸஸ் ஆன அக்ரிகல்ச்சரல் இன்கம், அதில் பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் கட்டினாங்க. டேக்ஸஸ் ஆன் இன்கம் எக்ஸப்ட் அக்ரிகல்ச்சரல்னு கொடுத்துருந்தாங்க. அந்த அக்ரிகல்ச்சரலுக்கு டேக்ஸ் எங்கே கட்டணும்னு பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டணும். ஸோ அந்த லாஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம், ஓகேவா. 49 பார்த்திங்கன்னா டேக்ஸஸ் ஆன் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், ஓகேவா. அதுவும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான். லேண்டை பற்றி எல்லா வருது ஃபுல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அப்புறம் டேக்ஸஸ் ஆன் மினரல் ரைட்ஸ், ஓகேவா. அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான், ஓகேவா. அப்புறம் டியூட்டிஸ் ஆஃப் எக்ஸசைஸ் ஆன் ஆல்கஹாலிக் லிக்கர்ஸ் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன், ஓபியம், இந்தியன் ஹெம்ப் அண்ட் அதர் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் பட் நாட் இன்க்ளூடிங் த மெடிக்கல் அண்ட் டாய்லெட் ப்ரிப்பரேஷன் கண்டெய்னிங் ஆல்கஹால், ஓகேவா. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டியூட்டி ஆஃப் எக்ஸசைஸ், ஓகேவா, ஆல்கஹாலிக் லிக்கர்ஸ் இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஸ்டேட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. நாட் இன்க்ளூடிங் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆஃப் குட்ஸ் இன்டு த லோக்கல் ஏரியா, ஓகேவா. 52 அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் வருது. அப்புறம் டேக்ஸஸ் ஆன் சேல்ஸ், ஓகேவா. அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் வருது. அப்புறம் டேக்ஸஸ் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிஷ் இந்த நியூஸ் பேப்பர், ஓகேவா. இதுவும் அங்கேயே கொடுத்துருந்தாங்க, அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் வருது, ஓகேவா. அப்புறம் பார்த்திங்கன்னா 57 பார்த்திங்கன்னா டேக்ஸஸ் ஆன் வெஹிக்கிள் டேக்ஸ், ஓகேவா. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் வருது, ஓகேவா. அப்புறம் பார்த்திங்கன்னா 60 பார்த்திங்கன்னா டேக்ஸஸ் ஆன் ப்ரொஃபஷன்ஸ், ஓகேவா, ட்ரேட்ஸ், காலிங் அண்ட் எம்ப்ளாயீஸ், ஓகேவா. அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் வருது, ஓகேவா. அப்புறம் பார்த்திங்கன்னா 62 பாருங்கள் டேக்ஸஸ் ஆன் லக்ஸுரிஸ் இன்க்ளூடிங் டேக்ஸஸ் ஆன் என்டர்டைன்மெண்ட், அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸு, அந்த பெட்டிங் அண்ட் கேம்பிளிங் ஆல்ரெடி. ஸோ அது எல்லாம் பார்த்திங்கன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் வருது, ஓகேவா. அப்புறம் 65 பாருங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் ஆல் த கோர்ட்ஸ் எக்ஸப்ட் த சுப்ரீம் கோர்ட் வித் எனி ரெஸ்பெக்ட் டு த மேட்டர்ஸ் இன் த லிஸ்ட், ஓகேவா. ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஆல் த கோர்ட்ஸ், ஓகேவா. மற்ற சுப்ரீம் கோர்ட்டை தவிர மற்ற எல்லா கோர்ட்டில் உள்ள அவங்க வந்து ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர்ஸ்க்கு வந்து லா மேக் பண்ணலாம் ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து, ஓகேவா. இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்க சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து 2 யூனியன் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி 2 பேருமே லா வந்து மேக் பண்ணிக்கலாம், ஓகேவா. இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 47 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஓகேவா. கன்கரண்ட் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 47 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. கிரிமினல் லா, ஓகேவா, இன்க்ளூடிங் மேட்டர்ஸ் இந்த இந்தியன் பீனல் கோட் ஐபிசி செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இந்தியன் பீனல் கோட் அந்த இதுபடி லா வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா அது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. அப்புறம் கிரிமினல் ப்ரொசீஜர் அதுவும் பார்த்திங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டு. அப்புறம் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஃபார் எனி ரீசன் கனெக்டட் டு செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட், ஓகேவா. இந்த பப்ளிக் ஆர்டர், செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட், செக்யூரிட்டி ஆஃப் த யூனியன் வரும்போது பார்த்திங்கன்னா யூனியன் லிஸ்ட்டுக்கு போயிடும். கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட்னு வரும்போது 2 பேருமே லா வந்து மேக் பண்ணிக்கலாம், ஓகேவா. 5th பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் இது பார்த்திங்கன்னா. அப்புறம் மைனஸ் அடாப்ஷன், ஓகேவா. இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் வருது. 2 பேருமே லா மேக் பண்ணிக்கலாம், ஓகேவா. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அதர் தேன் த அக்ரிகல்ச்சரல் லேண்ட்
ஓகேவா? இப்போ ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் வாங்குதோம் நம்ம, ஓகேவா? புதுசாக வாங்குதோம். ஆனால் அக்ரிகல்ச்சரல் லேண்டை தவிர மற்ற ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுவாங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் இருக்குது. 2 பேருமே லா மேக் பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கு யாருக்கும் லா மேக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் தான் மேக் பண்ண முடியும். அது வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? 9th பாருங்கள், பேங்க்ரப்சி அண்ட் இன்சால்வன்சி. அதுவும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எக்கனாமிக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? அப்புறம் ட்ரஸ்ட் அண்ட் ட்ரெஷரிஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? 11A பாருங்கள், உங்களுக்கு இந்த கோர்ட்ஸ் பற்றி நிறையா இதில் வருது. ஓகேவா? 3 லிஸ்ட்லேயுமே கொடுத்துருக்காங்க. எக்ஸப்ட் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட், அந்த 2 கோர்ட்டை தவிர மற்ற எல்லா கோர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஆஃப் கோர்ட்ஸ், எக்ஸப்ட் 2 கோர்ட்டை தவிர மற்ற எல்லா கோர்ட்டுக்கும் 2 பேருமே லா மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 13th பாருங்கள், சிவில் ப்ரொசீஜர். ஓகேவா? சிவில் கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர். ஓகேவா? அதுவும் பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்னா கோர்ட்டை யாராவது அவமதிச்சிட்டாங்கன்னா அதை பற்றி அவங்க மேலே இது போடுறது தான் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். அது வந்து 2 பேருமே லா மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரேட்டரி ட்ரைப்ஸ், இது வந்து ரொம்ப முக்கியம். நிறையா மைக்ரேஷன் வந்து நடக்கும். எங்கே பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் நிறையா மைக்ரேஷன் நடக்கும். அந்த ட்ரைபல் பீப்புள் வந்து பங்களாதேஷ் அப்புறம் மியான்மர் அங்கேருந்து தான் மைக்ரேட் பண்ணி இந்தியாவுக்குலாம் வந்துடுவாங்க தெரியாமல். ஓகேவா? அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு லாஸ் மேக் பண்ணி அவங்கள ப்ரொடெக்ஷன் பண்ணுறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? ஃபாரஸ்ட் யார் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டு, 2 பேருமே அதில் வந்து லா மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், 2 பேருமே லா மேக் பண்ணிக்கலாம். யாருனாலும் உங்கள் மேலே ஸ்டெப் எடுத்து ஆக்ஷன் பண்ணலாம், அவங்களும் அதுக்கு பற்றி லா மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் பிளானிங் 20, எக்கனாமிக் அண்ட் சோஷியல் பிளானிங், இதுவும் பார்த்திங்கன்னா 2 பேருமே லா மேக் பண்ணிக்கலாம். பாப்புலேஷன் கண்ட்ரோல் அண்ட் ஃபேமிலி பிளானிங், பார்த்திங்களா? பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது, இதுவும் பார்த்திங்கன்னா 2 பேருமே லா மேக் பண்ணிக்கலாம். சரியா? அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரேட் யூனியன்ஸ். ஓகேவா? லேபர் டிஸ்ட்ரிபியூட்ஸ். ஓகேவா? இதுவும் பார்த்திங்கன்னா 2 பேருமே லா மேக் பண்ணிக்கலாம். அப்புறம் சோசியல் செக்யூரிட்டி. ஓகேவா? எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? அப்புறம் வெல்ஃபேர் ஆஃப் த லேபரோட வெல்ஃபேருக்கும் லா மேக் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 25 பாருங்கள், எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். எஜுகேஷன் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன், மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பேரும் லா மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 28, சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் என்டோமெண்ட்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பேருமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா 30 பாருங்கள், பர்த் அண்ட் டெத்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா? டெத் சர்டிஃபிகேட் வாங்குவோம், பர்த் சர்டிஃபிகேட் வாங்குவோம், 2 பார்த்திங்கன்னா அதுவுமே 2 பேரும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 31 பாருங்கள், போர்ட்ஸு நம்ம வந்து யூனியன் லிஸ்ட்டில் பார்த்தோம். இதில் பாருங்கள் போர்ட்ஸு அதர் தேன் த மேஜர் போர்ட்டு, சம் மேஜர் போர்ட்டு, இப்போ விசாகப்பட்டினம் போர்ட்டு, சென்னை போர்ட்டு, இதெல்லாம் ரொம்ப மேஜரான போர்ட்டு. ஓகேவா? அதை தவிர இப்போ கல்கத்தாவில் பார்த்திங்கன்னா டைமண்ட் போர்ட்டு அதெல்லாம் இருக்குது. அவங்களாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன போர்ட்ஸ் அதெல்லாம். ஓகேவா? அந்த மாதிரி சின்ன சின்ன போர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 2 பேருமே லா மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் ஷிப்பிங் அண்ட் நேவிகேஷன் இந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ். இன்லேண்ட்னா இந்தியாவுக்குள்ளே இருக்க வாட்டர்வேஸ். ஓகேவா? கங்கா, பிரம்மபுத்திரா அந்த மாதிரி ரிவரில் வாட்டர்வேஸ் நடக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பேருமே லா பண்ணிக்கலாம். ஆனால் சீவேஸ்க்குன்னு போகும்போது, கடலுக்குன்னு போகும்போது கண்டிப்பாக அது வந்து யூனியன் கவர்மெண்ட் தான் லா மேக் பண்ண முடியும். ஓகேவா? 33A பாருங்கள், வெயிட் அண்ட் மெஷர்ஸ் எக்ஸப்ட் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் எஸ்ஐ யூனிட் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதை தவிர வேறு எதுவும் மெஷர்ஸ் இது பண்ணணும்னா நம்ம வந்து 2 யூனியன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி லா மேக் பண்ணிக்கலாம். 36 பாருங்கள், ஃபேக்ட்ரிஸ். ஓகேவா? இண்டஸ்ட்ரீஸை பற்றி அங்கே பார்த்தோம், இது ஃபேக்ட்ரிஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 38 எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? 39 பாருங்கள், நியூஸ் பேப்பர், புக்ஸ் அண்ட் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸஸ். ஓகேவா? நியூஸ் பேப்பர் வந்து 3 லிஸ்ட்லேயுமே வந்திருக்கு. அங்கே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு லா மேக் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ப்ரெஸ்ஸஸ்க்கு வந்து லா மேக் பண்ணதுக்கு 2மே இந்த மாதிரி சிமிலராக இருக்கிறதெல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா
46 திரும்பி அதான் சொல்லியிருக்காங்க, jurisdiction of and powers of the all courts except the Supreme Court with respect to the matters in this list. ஓகேவா, எக்ஸப்ட் த சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, மற்ற லிஸ்ட் இந்த மேட்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்து அவங்க வந்து லா மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்புறம் பார்த்தீங்கன்னா 47 ஃபீஸ் இன் ரெஸ்பெக்ட் டு த எனி மேட்டர்ஸ் இந்த லிஸ்ட்டு. ஓகேவா, இன்க்ளூடிங் த ஃபீஸ் டேக்கன் இன் த கோர்ட். ஓகேவா, இது எல்லாத்துக்குமே அவங்க வந்து லா மேக் பண்ணிக்கலாம் 2 பேருமே. ஓகேவா, இப்போது கொஞ்சம் முக்கியமான நான் பாயிண்ட்ஸ் சொல்லுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட். ஓகேவா, 42nd அமெண்ட்மெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னா, சில ப்ரொவிஷன்ஸை ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து மாற்றி கன்கரண்ட் லிஸ்ட்டில் வச்சாங்க. ஓகேவா, என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் இன் த ஸ்டேட். ஓகேவா, அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் லோயர் கோர்ட்ஸ். ஒரு புதுசாக இப்போ கோர்ட் வந்து உருவாக்குதாங்க. ஒரு டிஸ்ட்ரிக் கோர்ட், ஒரு புது டிஸ்ட்ரிக்டில் வந்து இப்போ நிறையா டிஸ்ட்ரிக்ட்லாம் பிரிக்காங்க. இப்போ தென்காசி டிஸ்ட்ரிக்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து புதுசாக உருவாக்கியிருக்காங்க. அங்கே இப்போ புதுசாக ஒரு கோர்ட் வந்து நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னா அது வந்து முந்தி வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்திருக்கு. இப்போ என்ன செஞ்சுட்டாங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றிட்டாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. செகண்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் வைல்ட் லைஃபோட ப்ரொடெக்ஷன் அதை பற்றி நான் பேசினேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்லாம் இருந்திருக்கு. ஃபாரஸ்ட் வந்து ஸ்டேட்டோட கண்ட்ரோலுக்கு இருந்திருக்கு. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் மாற்றிட்டாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் அண்ட் ஃபேமிலி பிளானிங், அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருந்திருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றிட்டாங்க. எஜுகேஷன் அதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ஓகேவா, அடுத்து வெயிட் அண்ட் மெஷர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எக்ஸப்ட் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இப்போ தான் லாஸ்ட்டாக பார்த்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்துக்கு கன்கரண்ட் லிஸ்ட்டில் மாற்றிட்டாங்க. இந்த 5ம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றிட்டாங்க. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்று சொல்கிறேன்னா, அக்ரிகல்ச்சரலுக்கு அந்த லா மேக் பண்ணாங்க அப்படிங்கிறத சொன்னேன். ஓகேவா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அக்ரிகல்ச்சருக்கு லா மேக் பண்ணாங்க. பஞ்சாபா ஹரியானாவா கரெக்டாக தெரில, ஏதோ ஒரு ஸ்டேட்டில் வந்து இந்த கவர்மெண்ட் மேக் பண்ண ஃபார்முலாஸ்க்கு ஆப்போசிட்டாக லா மேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அப்படி ஆப்போசிட்டாக லா மேக் பண்ணாங்க. ஏன்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து அக்ரிகல்ச்சர் இருக்குது. ஸ்டேட் வந்து லா மேக் பண்ணலாம், அந்த மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்ன ரூல்ஸ்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்லேயும் லா மேக் பண்ணலாம். ஓகேவா, அதுக்கு ஆப்போசிட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லா மேக் பண்ணாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லா மட்டும்தான் அதை வந்து ரூல் பண்ணும். ஸ்டேட் கவர்மெண்ட் லா வந்து செல்லாது அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகேவா, எப்போவுமே யூனியன் கவர்மெண்ட் தான் பவராக இருக்குது. ஸ்டேட் லிஸ்ட்டில் லா மேக் பண்ணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு ஆப்போசிட்டாக லா மேக் பண்ணாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ள லா மட்டும் தான் செல்லும். ஓகேவா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.